விஸ்வா, முறுக்கு கம்பிக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன். மும்பையிலேருந்து மெட்டீரியல் வரத்துக்கு 1 வீக் ஆகுமா. பட் பரவாயில்ல, இவங்ககிட்ட மெட்டீரியல் நல்லா இருக்கும், லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஆர்டர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எம்டி வரத்துக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுமா. இருந்து பார்த்துட்டு போனோன்னா நம்ம டிஸ்கவுண்ட் கேட்கலாம் இல்லையா? பேசி பார்க்கலாமா விஸ்வா? ஏய், என்னடா காலையிலேருந்து அப்செட்டாக இருக்க? உள்ள கூப்பிட்டாலும் வரலன்ட்ட, என்னடா ப்ராப்ளம்? எதடா சொல்ற? நந்தினி நினைச்ச ரொம்ப பாவமா இருக்கு. அவ கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காடா. கடவுளுக்கு கருணையே இல்லையான்னு தெரியல, அத்தனை பிரச்சனைடா அவளுக்கு. என்னடா சொல்ற? இப்பதான் நந்தினிக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ? நானும் அப்படி தாண்டா நினைச்சேன். நல்லபடி டெலிவரி ஆச்சு, அழகா ஒரு குழந்தை, ஆபரேஷன் நல்லபடி முடிஞ்சு கண் பார்வை கிடைச்சது. எல்லா விதத்திலும் அவளுக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி இனிமே அவளுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப கவனமா தாண்டா அவளை பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னே தெரியல, விதின்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னே தெரியல முரளி. மாறி மாறி அவளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவளுக்கு கண் பார்வை வந்ததுல இருந்து புதுசா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குடா. என்னடா சொல்ற? என்னால நம்பவே முடியல. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா இல்லடா, ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கு. காலையில பொழுது விடிஞ்ச ராத்திரி வரத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாம மண்டை குழம்பிட்டு இருக்கா. முதல்ல அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை எப்படி கியூர் பண்றதுன்னு. மச்சான், இங்க பார், நந்தினிக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி கியூர் பண்ணணும், இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இன்ஸ்பெக்டர் மூலியமா நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கணும். அது எனக்கும் புரியுது முரளி. எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தான் புரியல. ஒவ்வொரு நாளும் வெளியில போயிட்டு வரத்துக்குள்ள பக்குங்குது. ஏற்கனவே 2-3 தடவை அந்த ஆள் கையில சிக்க பார்த்தா நூல் இழையில கடவுள் புண்ணியத்துல காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். ஒரு நேரம் போல இருக்காது இல்லையா? இதுக்காகவே அம்மா அவளை வெளியில அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. அவ என்னடான ஒரு பக்கம், நான் ஏன் வெளியில போக கூடாது, நான் என்ன பைத்தியக்காரியா, சைக்கியாட்ரிக் பேஷண்டா, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கேன்னா என்னையே வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு புலம்புறா. டேய் விஸ்வா, நீயே இப்படி பேசினா எப்படிரா? நீ தாண்டா அவங்களுக்கு பக்குவமா ஆறுதல் சொல்லி நிலைமையை புரிய வைக்க முயற்சி பண்ணணும். அம்மா பயப்படுறதுலயும் தப்பு இல்ல, ஆனா அதுக்காக நந்தினியை வீட்டுக்குள்ளேயே இருக்க வைக்கிறது ரொம்ப தப்பு மச்சான். இத பார், நம்ம முதல்ல எப்படியாவது அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே வழி, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஒரு ஹையர் ஆபீசரை பார்த்து மீட் பண்ணி நடந்தது என்னன்னு எடுத்து சொல்லாமா? மீட் பண்ணி என்ன சொல்ற? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை என் பொண்டாட்டி அயன் ராடால அடிச்சிட்டான்னு சொல்றியா? பைத்தியக்காரன் நினைப்பான். இல்லடா, இப்படி திடீர்னு கேட்டனா எனக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. பட் இந்த சிச்சுவேஷனுக்கு இதை தவிர்த்து எனக்கு வேற வழியே தெரியலடா. இத பாரு, இப்ப நம்ம 2 பேருமே கன்ஃபியூஸ்டா இருக்கோம். இந்த ஹலோ விஸ்வா சார், கிளம்பிட்டீங்களா? எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் விஸ்வா, உங்களை தான் காணோம். ஐயோ சார், இல்ல சார், நான் வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன் சார். என்னாச்சு? இங்க ஒரு மெட்டீரியல் வாங்குறதுக்காக வந்தேன். இங்க ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் லேட் ஆயிடுச்சு. 15-20 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். ஓகே, வாங்க, வெயிட் இத வந்துடுறேன் சார். 15 மினிட்ஸ். ஓகே, சாரி சார். ஏன்பா, சாரதி பில்டர்ஸ் ராஜீவ வர சொன்னோம்ல? ஓ, வந்து ஆமால. சரி சரி சரி, ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்படி தாண்டா அது ஒரு நாளும். சரி, நீ ஒன்று பண்ணு, நீங்க இருந்து எம்டியை பார்த்துட்டு வா, நான் போய் அவரை பார்க்குறேன். ஓகே ஓகே. பார்த்து போடா.
ஏய் சொல்டா. முரளி எங்க இருக்க? நான் இன்னும் இங்கே தான்டா இருக்கேன். எம்டி வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முரளி, நான் ஸ்ரீதேவி குப்பம் ரோட்ல வரும்போது வண்டி திடீர்னு ஷோக் ஆகி நின்றுடுச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, டீசல் செக் பண்ணியா இல்லையா? டேய், அது கூட அவட பார்க்க மாட்டேன். நேத்தானே டேங்க் ஃபில் பண்ண. அதெல்லாம் இல்ல பிரச்சனை, வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நீ ஒன்று பண்ணு. இப்போ எனக்கு ராஜீவ் மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஏற்கனவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எம்டிட்ட டிஸ்கவுண்ட் தானே பேசணும். நாளைக்கு பேசிக்கலாம். நீ வண்டி எடுத்துட்டீங்க வா. நான் அதுக்குள்ள மெக்கானிக்கு ஃபோன் பண்றேன். மெக்கானிக் வரும்போது வண்டி பக்கத்துல யாராவது இருக்கணும். அதனால நீ வா, இங்க வந்து வெயிட் பண்ணு. உன் வண்டி எனக்கு கூட, நான் போய் ராஜீவ் பார்த்துட்டு Okay. வரேன். சீக்கிரமா வா அண்ணா. சரிடா, அதோ வந்துடுறேன். வா வா. முரளி, ஆ டேய், என்னடா ஆச்சு? மெக்கானிக் வந்தானா இல்லையா? என்னன்னு தெரியல, ஷோக் ஆகி நின்றுடுச்சு. நான் ஃபோன் பண்ணிருக்கேன். நான் கிளம்புறேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். பார்த்து போ. நான் வண்டியை ரெடி பண்ணிட்டு நேரா சைட்டுக்கு வந்துடுறேன். நான் சீக்கிரமா வா. டேக் கேர்டா, பை. யோ, வண்டி திருப்பியா வண்டிய சீக்கிரம் திருப்பியா. எடு சீக்கிரம் எடு. அந்த பைக்ல போறான் பார், அவன்தான். அவனை சேஸ் பண்ணு. போறான் பார், அவனை விடாத. புடி சீக்கிரம். முரளி, டேய், நில்றா டேய். டேய், நில்லு. நில்றா. டேய். சார். ஏய், அவன் அந்த பக்கம் தான் வருவான். ரிவர்ஸ் எடு. இந்த பக்கம் தான் வருவான். ரைட் எடு. இந்த சைடு தான் வருவான். வா. ரிவர்ஸ் எடுத்து ரைட் எடு. திருப்பு. ஏய், நிறுத்து. தோ போறான் பார். அவன்தான். ஏய், நில்டா. விடாத, புடி சீக்கிரம். மவனே, நீ உன் பொண்டாட்டி என்னடா எனக்கு தனியா காட்டிட்டு இருக்கீங்க? சிக்கினியா இன்னைக்கு? என்னடா பாக்குற? இவனுக்கு நம்ம பொண்டாட்டியோட மூஞ்சி மட்டும் தான் தெரியும். நம்மள எப்பரா கண்டுபிடிச்சான்னு பாக்குறியா? என்ன கதையா சொல்ல இருக்கிறேன். கல்ட்ரா ஹெல்மெட்ட. நீ என்ன சார் வேணும் உங்களுக்கு? எதுக்காக தேவையில்லாம என்ன வழிமறிச்சு என்னென்னமா கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய், யாரா நீ?
நீ எப்பறம் இந்த பைக்ல? என் பைக்ல நான் வராம வேற யார் வருவாங்க? பொய் சொல்லாத. இல்ல இல்ல இல்ல, இந்த பைக்ல நான் விஸ்வா தான் பார்த்தேன். ஏய், ஏய், இங்க வாயா வாயா வாயா. இவன் இல்ல இல்ல பார். ஏய், நீ நான் விஸ்வா ஃப்ரெண்டா? எங்கடா ஆள் மாறுனீங்க? உண்மையை சொல்லிடு, இல்ல அடிச்சே கொன்னுடுவேன். சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. விஸ்வாங்கிற பேர்ல எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அப்படி ஒருத்தன் எனக்கு தெரியவே தெரியாது சார். வேணா, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. விஸ்வா எங்க ஒளிஞ்சிருக்கான்னு என்கிட்ட காட்டிட்டு நீ ஒதுங்கிக்கோ. அவனை நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு புத்திசாலித்தனமா உன் ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு நினைக்காத. வா 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 வா, எங்க இருக்கான்னு சொல்லு. வா, ஏன் வண்டியில கையிடுங்க சார். நான் தான் விஸ்வான்னு யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. மறுபடியும் அதையே கேட்டு ஏன் சார் என்ன மிரட்டுறீங்க? இல்ல, நீ போய் சொல்ற. நீ விஸ்வாவோட ஃப்ரெண்டா தான் இருக்க முடியும். எங்கேயோ ஒரு கேப்ல 2 பேரும் ஆள் மாறாட்டம் பண்ணி என்ன ஏமாத்த பாக்குறீங்க. உன்னை இங்கெல்லாம் வச்சு விசாரிச்சா நீ வழிக்கு வர மாட்டேன். வாடா ஸ்டேஷனுக்கு. இறங்குடா இறங்குடா இறங்குடா. விடுங்க சார், விடுங்க சார். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? ஏய், கேள்வி எல்லாம் கேட்டா இந்த குமாருக்கு பிடிக்காது. என்கிட்டே வா. அந்த விஸ்வாவையும் அவன் பொண்டாட்டியும் என் கையால கொல்லணும்னு எவ்வளவு நாளா துரத்திட்டு இருக்க. நீ அவங்கள காப்பாத்தி விடணும்னு பாக்குறியா? ஒன்ன சார், வாடம் சார், விடுங்க சார். சார், விடுங்க சொல்றேன்ல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன்ல, நான் ரொம்ப பெரிய எடுத்த பையன். எனக்கு மினிஸ்டர் லெவல் ஆளு தெரியும். தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு விஸ்வாங்கிற பேர்ல யாருமே தெரியாதுன்ட்டு. மறுபடியும் ஏன் சார் என்ன டார்ச்சர் பண்றீங்க? மறுபடியும் என் மேல கைய வச்சீங்க, அனாவசியமா இதை நான் பப்ளிக் இஷ்யூ ஆக்கிடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் ரிஸ்க். சாவி கொடுங்க. போய் கரெக்டான ஆளை தேடுங்க. அதை விட்டுட்டு போற வரவங்க நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ஏய் விஸ்வா, நீ அந்த இன்ஸ்பெக்டர் பத்தி சொல்லும்போது கூட நான் நம்பலடா. ஆனா இன்னைக்கு நான் நேர்ல பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டேன். ச்சே, மனுஷனடா அவன். என்ன ஒரு ரவுடித்தனம், என்ன ஒரு வெறித்தனம். நான் மட்டும் உனக்கு சரிசமமா குரல வசதி பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோயே, நீ தாண்டா விஸ்வா எஸ்கேப் பண்ணேன்னு சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டி போய் முட்டிக்கு முட்டி தட்டிப்பார் ராஸ்கல். நான் தான் சொன்னேன்டா, அவன் போலீஸ்காரன் இல்ல, போலீஸ் விஷயத்துல இருக்கிற பொறுக்கி. அந்த ஊர்க்காரங்களாம் அன்னைக்கு எங்களை பயமுறுத்தினதால தான் நந்தினி அங்கேருந்து அவசர அவசரமா கூட்டிட்டு கிளம்புனா இன்னி வரைக்கும் அவன் கண்ணில் படாம காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா கண்ணியமா போய் அவன் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தெரியாம நடந்து போச்சு சார்னு நடந்ததை எடுத்து சொல்லி நந்தினியை மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேன். அவன் நல்லவன் கிடையாது, மன்னிக்க மாட்டான்ல. விஸ்வா, எனக்கு ஒரு டவுட்ரா. அவனை அடிச்சது ஒரு பொண்ணுங்கிறது தெரியும். ஆனா அவ யாரு, அவளோட பேக்ரவுண்ட் என்ன, இது எதுவுமே தெரியாம தான் அவன் நந்தினியை தேடிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு அவன் உன்னை பார்த்த உடனே விரட்டி இருக்கான். நான் அவன்கிட்ட மாட்டினப்போ உன் பேர் விஸ்வா, உன்னுடைய ஒய்ஃப் பேர் நந்தினி, எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு வேணா அவன் என்கிட்ட தப்பிச்சிருக்கலாம். ஆனா மறுபடியும் நான் அவனை பார்த்தேன்னா அந்த நந்தினிக்கு விஸ்வாக்கும் நான் யாருங்கிறத காட்டுவேன்னு வெறித்தனமா கத்திட்டு போறான். ஆமா, நந்தினி தான் உன்னோட ஒய்ஃப்னு அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியலடா, எனக்கும் அதான் கன்ஃபியூசிங்கா இருக்கு. டேய், நீங்க 2 பேரும் துணி கடையில அவனை பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆனதா சொன்னல. அந்த துணி கடையில சிசிடிவி கேமரா இருந்திருக்கும். அந்த கடைக்கு போய் அந்த சிசிடிவி வீடியோவை அவன் பார்த்திருப்பான். நீ நந்தினி கூட இருக்கிறத பார்த்த உடனே நீ தான் நந்தினியோட ஹஸ்பண்ட் அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இல்லடா, அவன் கடைக்கு போய் சிசிடிவியை பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி எதையாவது பார்த்துருந்தான்னா இந்நேரம் நந்தினி யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சு நேரம் என் வீட்டுக்கே வந்திருப்பான். எப்படிடா, எப்படி? நீ என்ன துணி வாங்கும்போது உன் வீட்டு அட்ரஸ் அவனுக்கு கொடுத்துட்டு வந்திருக்க? அது இல்ல முரளி, சிசிடிவியில பார்த்துருந்தானா என்னையும் நந்தினியை மட்டும் தான் பார்த்துருப்பானா? துளசியும் பார்த்துருப்பான்ல. துளசி யாருன்னு அவனுக்கு தெரியாதா? நேரா அங்கிருந்து அருண் வீட்டுக்கு போய் இவங்களுக்கும் துளசிக்கும் எப்படி பழக்கம்னு கேட்டு அருணை கூட்டிக்கிட்டே என் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டானா? அது இல்லடா. சரிடா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். வேற எப்படி அவன் உன்னை கண்டுபிடிச்சான்? அவன் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத மறுபடியும் ஆராய்ச்சி பண்றது இல்ல இப்ப ஐடியா. அவன் கண்டுபிடிச்சிட்டான். நேத்து வரைக்கும் நந்தினி மட்டும் தான் தேடிட்டு இருந்தான். அவன் இப்ப என்னையும் தேட ஆரம்பிச்சிருக்கான். எங்க 2 பேர்ல யார் அவன் கண்ணில் சிக்கினாலும் டேஞ்சர் தான். எத்தனை நாளைக்கு அவனை பார்த்து பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கிறது? இப்ப பயந்து ஓடுறது இல்ல சொல்யூஷன். அவனை ஆஃப் பண்ணணும். விஸ்வா, நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். ஐஜி சந்திரசேகர் அவரு உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தானே? நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்க. அவருக்கு மட்டும் நீ ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேச. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஈஸியா ஆஃப் பண்ணிடலாமேடா. மேக் சென்ஸ். ஏன்னா 2-3 தடவை நான் ஐஜி அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். இந்த லேண்ட் பர்ச்சேஸ் விஷயத்துலலாம் அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கூப்பிடுறேன். நல்ல ஐடியா. அவர்கிட்ட பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவரை பிடிக்கிறது தான் கஷ்டம். ஊரா சுத்திட்டு இருப்பாரு. ஹலோ. அங்கிள், நான் விஸ்வா பேசுறேன் அங்கிள். பாரதி சார் சன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் அங்கிள்.
அங்கிள் ஒன்றும் இல்லை, நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசணும். ஒரு 15 மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் தர முடியுமா இன்னைக்கு? அது ஒண்ணு இல்லப்பா, நான் ஃபேமிலி விஷயமா மதுரைக்கு வந்திருக்கேன். ஒரு 2 நாள் ஆகும். நான் வந்த உடனே மீட் பண்ணலாமா? ரொம்ப முக்கியமான விஷயமா? போன்லயே சொல்ல. இல்லை அங்கிள், நான் நேர்லயே பார்த்து பேசுகிறேன். ஒரு 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகேப்பா. ஓகே அங்கிள், தேங்க்யூ. என்னடா ஐஜி சென்னையில் இல்லையா? ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக மதுரை போயிருக்காராண்டா. வரத்துக்கு 2 நாள் ஆகுமா? என்ன விஷயம் இது? இந்த பிரச்சனைக்கு இன்னொரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சலாம் நினைச்சா இன்னும் 2 நாள் இப்படி இழுத்து போயிட்டே இருக்குடா. விதி, பார்ப்போம். இவ்வளோ நாள் சமாளிச்சோம், இன்னும் 2 நாள் தானே, சமாளிப்போம். மிஸ் பண்ணிட்டயா? அந்த நந்தினி தான் என் கையில சிக்காம இருக்கானா? இன்னைக்கு அவன் புருஷன் என் கண்ணில் சிக்கனான். எட்டி பிடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சிட்டாயா? ஏமாத்திட்டான். எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க என்னையே அவன் ஏமாத்திட்டாயா? ஐயா, டிரைவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரியா? சொன்னானா? ஆமாய்யா. கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருப்பியே. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கய்யா. பின்ன விஷயத்தை கேட்டனும் ரத்தம் கொதிச்சிச்சுன்றியா? அவன் சொன்னதும் ஊருக்கே தண்ணி காட்டுற நம்ம இன்ஸ்பெக்டரையே ஒருத்தன் தண்ணி காட்டிட்டான்னு நீ சந்தோஷப்பட்டிருப்ப. ஆனா என் முன்னாடி வந்து சோகமா மூஞ்சி வச்சுட்டு ஏமாத்துறல. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்கய்யா. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? முன்னெல்லாம் நீங்க எவ்வளவு கோவக்காரரா இருந்தாலும் புத்திசாலி, பல விஷயத்துல பயங்கர ஷார்ப்பா இருப்பீங்க. ஆனா என்னைக்கு அந்த பொண்ணு உங்களை அசிங்கப்படுத்தினாலோ அன்னில இருந்து நீங்க பயங்கர குழப்பத்துல தான் இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட நிறைய கோட்டை விடுறீங்க. என்னையா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இல்லைங்கய்யா, இப்ப நடந்ததையே எடுத்துக்கோமே. நீங்க அந்த பொண்ணோட புருஷனை பார்த்திருக்கீங்க, துரத்திருக்கீங்க, ஆனா மிஸ் பண்ணிட்டீங்களே. இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? நீங்க மார்க் பண்ண யாரையாவது இது வரைக்கும் மிஸ் பண்ணிருக்கீங்களாயா? இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்தை துரத்தி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சியா? யோ, என்னையா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? துரத்தாம எப்படியா பிடிக்கிறது? எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமையா? ஏன், ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமையா? ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு இருந்த டென்ஷன் தான் இந்த சின்ன விஷயத்தை கூட யோசிக்க விடாம பண்ணிச்சு. யோ, என்னன்னு சீக்கிரம் சொல்லி தொலையா. அவனை அவ்வளவு தூரம் சேஸ் பண்ணீங்களே, அவன் வண்டி நம்பரை நோட் பண்ணீங்களா? இந்த சின்ன விஷயம் நமக்கே தோணாம போச்சுன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆச்சரியமா இல்லையா? வெக்கமா இருக்கு. ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இது எப்படி எனக்கு தோணாம போச்சு? இன்னைக்கு மட்டும் நான் அவன் நம்பரை நோட் பண்ணியிருந்தா அவன் ஜாதகமே என் கையில இருந்திருக்குமேயா. கோவப்படாதீங்க, டிரைவர் வண்டி நம்பரை நோட் பண்ணிருக்காரியா? நோட் பண்ணிருக்கானா? எங்க குடியா நம்பரை? TN09BQ3319. ஆர்டி ஆபீஸ்க்கு நான் இப்பவே ஃபோன் பண்றேன். நானே நேர்ல போய் பிடிக்கிறேன்.